யோகான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் 12 வசனத்தில் தேவன் அங்கே சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை தானும் செய்கிறான், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வான் என்று தேவன் அங்கே சொல்கிறார். அப்படியானால் இந்த நாட்களில் நம்மில் எத்தனை பேர் அவர் செய்தது போன்ற கிரியைகளை செய்கிறோம்? இதை சொன்ன உடனே நாம் நினைக்கிறோம், இல்லை இல்லை, அது தேவனால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவன், ஆகையால் அந்த கிரியைகளை செய்தார். நம்மளால் எல்லாம் அந்த கிரியைகளை செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அவர் என்னவோ பரிசுத்த ஆவினால் பிறந்தவர், நாம் பாவிகள், நாம் பாவத்தினாலே பிறந்தவர்கள். நம்மளால் எல்லாம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதனால்தான் நம்மளால் அந்த கிரியைகளை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் எப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்? சப்பானிகளை நடக்க வைத்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார், மரித்தவர்களை எழுப்பினார், பிசாசுகளை துரத்தினார் இல்லையா? அப்படியானால் எதற்காக நமக்கு அது செய்ய முடியவில்லை? அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே. எதற்காக நாம் செய்வதில்லை? நாம் அதை விசுவசிப்பதில்லை. தேவன் அங்கே சொல்கிறார், நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று. ஆகையால் தான் நம்மளால் அந்த கிரியைகளை செய்ய முடியவில்லை. இன்னொரு விஷயம், அவர் என்னவோ பரிசுத்த ஆவினால் பிறந்தவர், நாம் பாவிகள், பாவத்தினாலே பிறந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, யோகான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்த்தால், எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் என்று. 13 வசனத்தின் இறுதியில் பார்த்தால், அவர்கள் தேவனால் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் இல்லையா பிறந்தார்? நாமளும் தேவனால் தான் பிறந்தோம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒருவன் புதியதாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியினாலே பிறந்தாரோ அதே போல நாமளும் ஆவியினாலே பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கும் அந்த கிரியைகளை செய்ய முடியும் இல்லையா?